Praise the Lord. Welcome to Family Talks. I hope you all are doing well. இன்னைக்கு உங்களோட பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். போன வாரம் நம்ம கோவத்தை குறித்து பேசணும். How to handle our anger and our emotions. இன்னைக்கு வந்து we are going to discuss about another question which we are talking about the relationships. இல்லையா? Yes. In the busyness of life, what investments have we made in our family to make it better and healthy? That's what we're going to talk about today. Amen. So, Yes. what are some of the healthy investments that we can make? நாம் உறவு குறித்து பேசும்போது தேவன் என்ன விரும்புகிறார் நம்ம குடும்பங்கள்ல பாருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டு சொல்றாரு, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு. So God himself knew that there has to be a family, the importance of family. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, திருத்துவ தேவனை நம்ம பார்க்கும்போது ஒரு குடும்பமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், குடும்பமாக இல்லை, பிதா குமாரன் அப்படின்னா யாருங்க? சன் ஆஃப் காட் இல்லைங்களா? ஸோ குடும்பத்துல நம்ம உறவை பார்க்குறோம். அந்த உறவின் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த உறவு ஆரோக்கியமா இருக்க எப்படி அவங்க அதை ஆரோக்கியமா மாற்றினாங்க, என்ன முதலீடு போட்டு அதை ஆரோக்கியமாக மாற்றினாங்க இல்லைங்களா? அதை நாம் பார்த்து நம்மளுடைய குடும்பங்களையும் இந்த காரியங்கள் காணப்படுதான்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? உறவுகள் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். Amen. முக்கியமா எதெல்லாம் இருக்கோ அதுக்கு நம்ம கவனம் செலுத்துவோம், அதுக்கு நேரத்தை நம்ம செலுத்துவோம். சரிங்களா? அப்போ நம்ம உறவுகள் ஆரோக்கியமா இருக்கணும்னா முதலாவது அதுல நாம் கொடுக்க வேண்டிய ஒரு முதலீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு. ஒருவர் இப்படி சொல்றாரு, அன்பை வந்து இப்படி நம்ம அதை சொல்லலாம். ஐ மீன் லவ் கேன் பி ஸ்பெல்ட் லைக் திஸ், TIME இல்லைங்களா? LOVE தான் லவ்வுங்க. ஆனால் இப்படி சொல்றாரு, அன்புக்கு ஸ்பெல்லிங் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா டைம். Yes. இயேசு கிறிஸ்துவுடைய உறவுல நம்ம பார்க்கிறோம், அவர் பூலோகத்துல இருந்த நாட்கள்ல ஏன் அவர் பிதாவோட போய் நேரத்தை செலவழிக்கணும்? அவரே தேவனா தான் இருக்கிறாரு. ஏன் அவர் போய் ஜெபம் பண்ணணும்? ஏன் நேரத்தை செலவழிக்கணும்? இரவுல, மத்திய ராத்திரியில, இல்ல முழு ராத்திரியில 40 நாள் உபவாசங்கள், அதிகால ஜெபங்கள், ஏன் இயேசு இவ்வளவு நேரங்களை எடுத்து பிதாவோடு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் an investment. Yes. Would you say that time is the topmost in other investments that we make in our relationship? Would that be the topmost? It is a good investment to make. It is a tough investment to make. It is not easy. Time is not easy to give, but it is a priority. We have to prioritize on this. இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்துல 4 வசனத்திலிருந்து 7 வசனம் மட்டும் நம்ம பார்க்கிறோம். இந்த அன்பு எப்படி இருக்குதுங்க? பொறுமை உள்ளதாக இருக்கு இல்லைங்களா? பொறுமை அவசரத்துல வராது, அதுக்கு நேரத்தை நம்ம செலுத்தணும் இல்லைங்களா? லவ் இஸ் கைண்ட், இட் பேர்ஸ் ஆல் திங்ஸ், இட் பிலீவ்ஸ் ஆல் திங்ஸ், இட் ஹோப்ஸ் ஆல் திங்ஸ், இட் என்டியூர்ஸ் ஆல் திங்ஸ். இந்த ஆல் திங்ஸ் என்னது பார்த்தீங்கன்னா நேரத்தில் வருகிற உறவுகளை வருகிற காரியம்தான். இட்ஸ் மோர் தென் அ ஃபீலிங் இல்லைங்களா? அப்போ நம்ம அன்பின் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணும் போது, when we are spending quality time, we may have to bear some things. When we are giving that time, we may have to deal with things where hope is deterred. இல்லை, அந்த இடத்துல நம்ம எப்படி நம்புகிறோம், எப்படி விசுவாசிக்கிறோம், எப்படி இன்னும் அவங்கள முன்னாடி தள்ளுகிறோம், எப்படி we endure இல்லைங்களா? இந்த குவாலிட்டி டைம் கொடுக்கும்போது சில நேரத்தில் சில கஷ்டமான காரியங்கள் ஏற்படலாம் இல்லை? அப்போ we are making a choice to endure. இல்லை, சில நேரத்தில் சில குணாதிச பர்சனாலிட்டி கிளாஷுங்க நடக்கலாம். பட் we make a choice to endure and say, I choose to love in spite of. Yes. I choose to give this importance. இந்த நேரத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். இது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் Yes. to see this family flourish. So time is definitely one thing. How about words of affirmation? Yes. Encouraging one another. Yes, that's a good investment. Yes. Words of affirmation and gratitude. Amen. Yeah. And very important. teaching and encouraging one another in the family, speaking positive words and also saying thank you for Yeah. even small things. That Yeah. is a good practice that we need to cultivate. Yeah, That's an investment. that is an investment. Yes. And being grateful and having that attitude of gratitude brings people close. Yes. And brings appreciation. எவ்வளவு விஷயம் பிள்ளைங்க உங்க அப்பா அம்மாவை பார்த்து தேங்க்யூ சொல்லியிருக்கிறீங்க இல்லைங்களா? இட்ஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய நேரத்தில் நம்ம பெற்றோருடைய தியாகம் நம்மளுக்கு தெரியறதில்ல. இல்லை, அம்மா சில ஃபேமிலி சிங்கிள் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு ஒழிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை அப்பா கஷ்டப்பட்டு ஒழிச்சிட்டு இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஒன் வேர்ட், அது உங்களுடைய முதலீடு டு கீப் தட் ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தி. அந்த உறவு ஆரோக்கியமாக இருக்க just take a minute to say thank you. இல்லை, write a card. Doesn't have to be only on Father's Day, Mother's Day தான் இந்த gift கார்டெல்லாம் இருக்கக்கூடாது. இல்லை, ரேண்டமாக கூட செய்யுங்களேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் for your sacrifice. என்னை நீங்கள் படிக்க வச்சிங்களே, I want to say thank you.
இல்லை எவ்வளோ பிள்ளைங்க நல்லா படிக்க முடியல. ஆனால் நம்ம பெற்றோர் நம்ம படிக்கணுன்றதுக்காக நம்ம ஃபீஸ் காலேஜில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணுன்றதுக்காக தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். இல்லை இன்றைக்கு இருக்கிற டிராஃபிக்கில் ஐவ் சீன் சம் ஃபாதர்ஸ் பைக்கில் அவர் கணக்காக வேலை செஞ்சுட்டு வராங்க. மழையில், காற்றுல, டஸ்ட்டில், ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான். பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் தே persistently, consistently do that. So on the உறவில், if you step in and say, Dad, I appreciate you. Mom, thank you for doing this. பெற்றோர் உங்கள் பிள்ளைங்களை பார்த்து thank you for behaving a certain way that brings us respect. இல்லைங்களா? All these things are good investments in a relationship that makes the relationship so much more meaningful and healthier. Yes. Another good investment can be acts of service. Yep, yep. Identifying what is their love language. Acts of service is one of the love languages. அதை வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவி செய்யறது கூட அவங்கள அப்ரிஷியேட் பண்றது. Absolutely. And Absolutely. yeah, Yeah. encouraging them and giving them gifts. அது கூட ஒரு good investment. It doesn't have to Yeah. be expensive, but even the small things, saying thank you, appreciating them. It's a great investment, guys. See, நீங்க வந்து when you're serving somebody, you're saying I value you. Especially when your parents are getting old. இல்லைங்களா? There are things that they cannot do for themselves and they feel devalued. எப்பவுமே என்னால் ஒரு காரியம் என்னால் செய்ய முடியலனாவே ஒரு டீவேல்யூவேஷன் நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக செட்டின் ஆயிடுது. அந்த நேரத்தில் இஃப் யூ ஸ்டெப் இன் அண்ட் யூ பிகம் த ஸ்ட்ரென்த் இன் தேர் வீக்னஸ், யூ பிகம் தேர் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் யூ டூ திங்ஸ் அவங்களால செய்ய முடியாததை நீங்கள் செய்ய தொடங்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஐ வேல்யூ யூ. See, that's an investment. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லைங்களா? இட்ஸ் a very very important thing. அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கும் பண்றாரு இல்லைங்களா? நம்ம பலவீனத்தில் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். நம்ம பலவீனத்தில் நம்மளால செய்ய முடியாத காரியங்களை அவர் நமக்காக செய்யும் போது அவர் நம்மளுக்கு என்ன சொல்றாரு? யூ ஆர் வேல்யூட், ஐ வேல்யூ யூ. அண்ட் தட்ஸ் an investment in the relationship. Yes. So anytime I do something that is something that you're unable to do, you're wanting to do it but not able to do it, I'm showing you I'm there for you. Yeah. That's acts of service. That's definitely an investment, guys. Another very important investment, as much as time Yes. is important, Or words. or words are important, I think prayer is also the most Amen. important investment that we Yes. can make for our family. Yes. The saying goes, a family that prays together stays together. That is so true. Yeah. If we stay together in prayer, Yeah. we can fight many battles. Having that altar, ஜபம்ன்ற அந்த altar நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது, that's a great investment that you're making towards your family relationships to be healthy. Amen. And finally, we want to finish with this. As you are praying, speaking, give a undistracted listening ear. A very big investment I think that we should have. Yes. இந்த காலகட்டத்தில் ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையும் குடும்பமாக நம்ம ஒன்றா உட்காந்துருந்தா கூட எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கும், எல்லார் கையிலையும் சம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் இல்லைங்களா? ஸோ in the talking about investing, இல்லை நம்ம குடும்பத்தில் ஒரு முதலீடை செய்கிறோம். ஏன் உறவுகள் ஆரோக்கியமாக இருக்க முதலீடு செய்கிறோம். முக்கியமாக நீங்கள் பேசும்போதே உங்களோட உங்கள் மனைவி பேசுகிறாங்களா, புருஷன் பேசுகிறாங்களா, பிள்ளைங்க பேசுகிறாங்களா, put your phone down. Don't take your phone. இல்லைங்களா? டிஸ்ட்ராக்ஷனுக்கு இடம் கொடுக்காதீங்க. When you give a deep listening ear, a lot is heard. உங்கள் இருதயம் கேட்கப்படுகிறது. அங்கே a lot of healing is brought. A lot of relationships are built. Instead of being devalued, you feel respected and loved. Amen. நம்ம ஜெபிக்க போகிறோம். Let's consider some of these things. இன்னைக்கு நம்ம பேசின இந்த சில காரியங்களை நம்ம சிந்திக்கலாம், யோசிக்கலாம், நம்ம குடும்பங்களை ப்ராக்டிக்கலாக கொண்டு வரலாம். Shall we pray? Would you like to pray? Our Heavenly Father, we thank you, Lord, for this beautiful time, Lord, as we were discussing about investing into our relationships in our families, Father God. Lord, thank you, Lord, for teaching us, Lord, that to pray together, to spend time together, Lord, Amen. speaking words of affirmation, Lord, and Lord, having a good listening ear, Father Yes, God, Lord. and Lord, appreciating one another, Lord Jesus. Lord, we thank you, and Praise you. doing small acts of services, valuing each other, Father God. We pray, Lord, that all of these qualities would be found in our families, Father God. Yes, Give us Lord. the wisdom, Lord, to walk wisely, Lord, and to Yes. invest wisely into our relationships, oh Father God. We thank you so that our relationships would thrive like never Yes. before, Lord, and would be a great example to the community. We would be the light, Lord, in this society, Father. Thank We you, thank you, Jesus. Jesus. We praise you for speaking into our lives, Lord. In Jesus' name we pray. Amen. 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 கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.